ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு காமெடி வெப் சீரிஸ் தான், நாகேந்திரன் ஹனிமூன்ஸ். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுராஜ், பிரசாந்த் அலெக்சாண்டர், சஜோன், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸோடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கதையோட ஹீரோ 5 பெண்களை வந்து அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணுறாரு தன்னுடைய பண தேவைக்காக. ஸோ இந்த ஒரு விஷயம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறதா இந்த சீரீஸோடைய ஒன்லைன். இப்போ இந்த வெப் சீரிஸோடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1978 ஒரு சின்ன கிராமத்தை வந்து காட்டுறாங்க. அந்த ஒரு கிராமத்தில் தான் நம்ம ஹீரோ, அதாவது நாகேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு. ஸோ இவர் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் காலையில் எந்திரிப்பார், பல்லு விளக்குவார், டீ குடிப்பார், அதுக்கப்புறம் கடையில் போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவார். அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து அரட்டை அடிப்பார். ரொம்ப போர் அடிச்சுன்னா படுத்து தூங்கிடுவார். ஸோ இதே தான் இவருடைய ரொட்டீன் ஒர்க்காக வந்து இருந்துட்டு இருக்கு. இவருடைய அம்மா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஏதோ ஒரு வேலை வெட்டிக்கு போடா, கல்யாணம் பண்ணி லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் கல்யாணமெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை வந்து பார்த்துக்கணும், குழந்தை பிறக்கும், அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே வேணாம்ப்பா, இதே மாதிரி நம்ம சொகுசாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் துபாயில் வேலை பார்த்துட்டு அந்த ஊருக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒருத்தரை பார்த்து நம்ம ஹீரோக்கும் வந்து ஆசை வருது. நாமளும் துபாய் வந்து போனோம்னா இவரை மாதிரியே சொகுசாக வந்து வாழலாம், வேலை பார்த்தோம்னா கொஞ்ச நாள்லேயே நாமளும் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராரு. பட் துபாய் போகிறதுக்கான காசு வந்து இவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனாலயே ஸோ நம்ம ஹீரோவோடைய ஃப்ரெண்டு ஒரு ஐடியா வந்து அவர் கொடுக்குறாரு. நீ வந்து உன்னுடைய முறப்பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு வரதட்சணை வந்து கிடைக்கும், அந்த வரதட்சணை பணத்தை வச்சு நீ துபாய் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீரீஸில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன, இவர் வந்து எந்த பாயிண்டில் இந்த 5 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணார், எந்த ஒரு காரணத்துக்காக இவர் வந்து கல்யாணம் பண்ணார், ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 எபிசோட்ஸ் வந்து இருக்கு. ஒரு எபிசோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருந்தால் இந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸையும் பார்த்து முடிக்கலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை இந்த சீரீஸில் நடித்த எல்லாருமே வந்து அவங்களோட யதார்த்தமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. மிக முக்கியமாக படத்துடைய கதாநாயகன் சுராஜ் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இன்னசென்ட்டாகவும், அதே சமயம் இந்த ஒரு இன்னசென்ட் பேச வச்சுக்கிட்டு எப்படிப்பா இத்தனை பொண்ணுங்களை வந்து ஏமாத்தின அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நமக்குமே வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ரொம்பவே நேச்சுரலாக அவருடைய நடிப்பு வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பல இடங்களில் அவருக்கு வந்து டைலாக்ஸே வந்து கிடையாது, வெறும் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். பட் அவர் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஃப்ரெண்டு கேரக்டராக வரக்கூடிய அந்த சோமன், ஸோ அவரு தான் இந்த வெப் சீரிஸில் ஒரு முக்கியமான கேரக்டர். அதை நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு தான் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இவங்க போக ஒரு சில தமிழ் ஆர்டிஸ்ட்டும் இந்த வெப் சீரிஸில் வந்து நடிச்சிருக்காங்க. அம்மு அபிராமி, அதுக்கப்புறம் அப்புக்குட்டி, இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வரக்கூடிய இடங்கள்ல நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். நிறைய டீட்டெயிலிங்கான ஒர்க்கை பார்த்து நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் அந்த ஒரு ஃபீலை நமக்குள்ளே கடத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த 1970s வந்து எப்படியெல்லாம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாகவே பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம அடிக்கடி நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், ஒருத்தர் வந்து பல கல்யாணம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் போலீஸில் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து காமிக்கலாக இந்த வெப் சீரிஸில் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் 1978 இப்படி ஒரு விஷயம்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்தினது கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அந்த காமெடியான சீக்வன்ஸ் வந்து ரசிக்கும் விதத்தில் வந்து எடுத்திருந்தாங்க. விழுந்து சிரிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்காது, பட் டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த சீரீஸில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் அது வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்காது. மற்றபடி இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.